வணக்கம் நண்பர்களே. எனக்கு நீ கட்டுப்பட்டவள் என சொல்லி நான் சொல்வதை நீ கேட்டு அதன்படிதான் நடக்க வேண்டும் என தங்கள் விருப்பம் போல் ஒருவரை ஆட்டிப்படைக்க நினைப்பவரின் புரிதல் ஒரு கட்டத்தில் தவறாகி போகும். அதன் விளைவுதான் என்ன? வாங்க தெரிந்து கொள்ளலாம். தவளைகளை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த ஒருவன் தாவு என்று சொன்னால் தாவ வேண்டும் என்று சொல்லி தவளை ஒன்றை படைக்கியிருந்தான். ஆராய்ச்சியில் ஒரு காலை வெட்டிவிட்டு தாவு என்றான். தவளை தாவியது. இரண்டாவது காலை வெட்டிவிட்டு தாவு என்றான். வலியோடு அந்த தவளை தாவியது. மூன்றாவது காலை எடுத்துவிட்டு தாவு என்றான். பொறுக்க முடியாத மிகுந்த வலியோடு ஒற்றைக்காலால் தவளை பரிதாபமாக தாவியது. அதன் பிறகு நான்காம் காலையும் வெட்டிவிட்டு தாவு என்றான். அவ்வளவுதான். கொஞ்சம் கூட நகர முடியாமல் தவளை வேதனையோடு படுத்துவிட்டது. மறுபடியும் தாவச் சொல்லி திரும்ப திரும்ப கத்திக்கொண்டே இருந்தான். ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. தவளையிடமிருந்து எந்த அசைவும் இல்லை. தன்னுடைய ஆராய்ச்சியின் முடிவை அவன் இப்படியாக எழுதினான். 4 கால்களையும் வெட்டி எடுத்துவிட்டால் தவளைக்கு காது கேட்காது என்று. இப்படித்தான் சிலரின் புரிதல்களும் வாழ்க்கையும் உள்ளது. இதுபோன்ற வினோதம் பெரும்பாலும் குடும்பங்களில் நடப்பது. அதன் விளைவு உறவுகள் விலகி செல்வது. பாவம் கணவன் தவளையும் மனைவி தவளையும். புரிதல் தவறாகும் போது இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு தோன்றி ஒருவரிடமிருந்து மற்றொருவர் விவாகரத்து கேட்கும் நிலை கூட உருவாகலாம். யாரையும் யாரும் கட்டுப்படுத்த முடியாது. ஒருவேளை கட்டுப்பாடுகளுக்கு அடிபணிந்து போவோருக்கு ஒரு நாள் அந்த தவளையின் நிலைதான் ஏற்படும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.